கவலைப்படாதே ராமா, நான் சிறப்பான பூஜைகள் செய்கிறேன், இந்த சீதையே உனக்கு மனைவியாக வருவாள் என்று சொல்லி பூஜை செய்கிறார். ஒரு குருவிடம் தான் காமமுற்ற ஒரு சங்கதியை ஒரு இளைஞன் சொல்கிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட உத்தம புருஷனாக இருக்க வேண்டும். பல இடங்களில் கம்பராமாயணத்தில் ராமரை உத்தமனே உத்தமனே என்று தான் அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயத்தை பக்கத்திலே அமர வைத்து என் குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அன்று அவர் மெல்ல மெல்ல போட்டு ஒரு விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கணுமா, ஒரு விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கணுமா என்பது அவர் பேச பேச தெரிந்தது, அவர் சொல்ல சொல்ல தெரிந்தது. இந்த இடத்திற்கு, இந்த நிலைக்கு, இந்த பதட்டமில்லாத தன்மைக்கு அவர் என்னை கொண்டு போகிறார். எப்படி? நண்பர்களே, அதையும் மிக கூர்மையாக நீங்கள் கேட்க வேண்டும். Balkumar, why you want to see this beggar? Bhagwan, I want to see God. Most of my friends doesn't believe in God, but underneath they believe God. But I believe in God, but I doubt whether God exists. புகழும் பணமும் நான் சம்பாதித்துக் கொள்வேன் குருநாதா, கடவுள் என்பதை நீங்கள் காட்டினான். ஜெயராமா, Balkumar is asking to show God. How this beggar can do? Is it possible for this beggar, ஜெயராமா என்று அருகே இருக்கிற நண்பரிடம் புலம்பி தீர்த்து விட்டார். தவறாக கேட்டுவிட்டேன் நினைத்தேன். இல்லை, நான் கேட்ட கேள்வி மிக பெரியது என்று எனக்கு சொல்வதற்காக அதை அவரிடம் சொல்லியிருக்கிறார். You are asking such a very big question. இதை லேசாக சொன்னால் புரியாது. ஒரு 20 தடவை பக்கத்தில் இருக்க மட்டும் புலம்பினா புரியும். எனக்கு புரிஞ்சது. This beggar will try. ஜெயராமா என்கிட்ட பேசவே இல்லை. This beggar will try. என் அடி முதுகில் கை வைத்து, நடு முதுகில் கை வைத்து, கழுத்தில் கை வைத்து, தலை பிளரில் கை வைத்து மெல்ல வருடி கொடுத்து என்னை தன் பக்கம் இழுத்து கொண்டார். இப்படி இருக்க வேண்டிய முதுகு இப்படி சாய்ந்தது. இந்த கோணத்தில் இடுப்புற கடுமையான வலி, ஒரு மாதிரி மூச்சு திணறுது. வேறு ஏதோ ஒன்று இங்கு நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து விட்டது. உதறி விடலாமா? எனக்கு எல்லாம் வேணாம் சாமி விட்டுருங்க என்று உதறி விட்டு போய்விடலாமா? இல்லை, இவரை நம்பி வந்து விட்டோம். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், மரணமே வந்தாலும் சரி, இவரை விட்டு போகக்கூடாது என்று நினைத்த சில நேரங்களில் நான் இங்கு இல்லை. என் குண்டலினி உயர்ந்து பல இடங்கள் தாண்டி அநாதகத்தை வெடித்து சிதறி கரும்புகை வெள்ளைப்புகையும் அருகோண முக்கமும் காட்டி அதற்கு மேல் போய் ஒரு நீல வெண்ணெய் வானத்தில் உள்ளே சுழன்று போயிற்று. நான் ஒரு நிலைக்கு வர கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிற்று. நண்பர்களே, என்ன தெரிந்தது என்று கேட்டால், எது பாலகுமாரனோ அது தெரிந்தது. எது பாலகுமாரன்? சட்டையா, தலைமுடியா, தாடியா, உடம்பா, எழுத்தா, கணவன் என்ற தகுதியா, அல்லது வேறு ஏதேனுமா? எதுவும் இல்லை. இவை அனைத்தும் நான் வெளிவேஷங்கள், நான் போடுகின்ற வேடங்கள். எது பாலகுமாரன்? மார்பு குழிக்கு நடுவே ஒரு விரல் நுனியில் தள்ளி ஒரு இடம் இருக்கிறது. மார்பு குழியில் இருந்து ஒரு விரல் நுனி தள்ளி, ஒரு வலப்புறம் தள்ளி ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நெல்லின் முனை அளவு ஒரு துவாரம் இருக்கிறது. ஒரு ஒரு நெல்லுலாம் தரக்கூடாது, அது ஒரு ஒரு உபமானம். நெல்லினுடைய முனையில் எவ்வளவு ஒரு ஓட்டை இருக்கிறதோ, நெல் சுவாசிக்கின்ற ஓட்டை என்ன இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஓட்டை இருக்கிறது. அதனுள் ஒளிமயமான ஒன்று இருக்கிறது, அதுவே நீ. இதை சொன்னால் புரியுமா? இத்தனை பெரிய கூட்டத்தில் நான் இதை பேசினால் புரியுமா? இல்லை, அது சொன்னால் புரியாது, அனுபவித்தால் தான் புரியும். நான் அனுபவித்தேன். இங்கிருந்து என் உடம்பிலிருந்து மார்பிலிருந்து கிளம்பி வெளியே வந்து எல்லா இடங்களையும் பார்த்தேன்.
மேலே இருக்கிற பல்லி, கீழே இருக்கிற பூச்சி, தெருவிலே ஓடிக்கொண்டிருக்கிற நாய், எதிரே இருக்கின்ற பெண்மணி, இந்த பக்கம் இருக்கின்ற ஆண், பக்கத்திலே இருக்கின்ற குருநாதர், நான், எல்லாம் ஒன்றே. எல்லாம் ஒரு விஷயமே. ஒரு வெளிச்சத்தில் ஒரு வெளிச்சம் கரைவது போல, ஒரு நீரில் ஒரு நீர் பாய்வது போல, ஒரு அக்னியில் ஒரு அக்னி நுழைவது போல காணாமல் போகின்ற தன்மை. அந்த காணாமல் போகின்ற தன்மையில் இருந்து லயித்து விட்டு மெல்ல விடுபட்டு அதே திரட்சி, அதே நீர், அதே வெளிச்சம் விடுபட்டு வெந்த வெளியே வந்து மறுபடியும் உடம்புக்குள் புக நிற்கின்ற நேரம் அற்புதமான நேரம். கரைஞ்சி காணா போகிறது அவ்வளோதான். அங்கிருந்து விடுபட்டு மறுபடியும் அந்த ஒளி, அந்த நீர், அந்த சுடர் திருப்பம் வந்து அது தலைக்கு மேலே நிற்கும். உள்ளே போட்டோமா வேண்டாமா, அந்த நேரத்தில் சகலரையும் தெரியும். இவருக்கு வயிற்று வலி, தவிக்கிறாரு, அதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு நிறைய துக்கம், அதுக்காக தான் வந்திருக்கு. இது சரி பண்ணலாமே. தரையில் இருந்த நான் 3வது மாடிக்கு ஏறிவிட்டேன். இவ்வளோதான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கணும். தரையில் இருந்த நான் 3வது மாடிக்கு ஏறிவிட்டேன். அங்கிருந்து பார்த்தால் இதோ போகிறது மாட்டு வண்டி, அதோ போகிறது லேரி, இங்கே இருக்கிறது ஒரு 2 பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஒரு பெண்மணி நடந்து கொண்டிருக்கிறாள் என்று 3வது மாடியில் பார்க்கும்போது எப்படி பல விஷயங்கள் தெரியுமோ அப்படி 3 மாடி உயரத்தில் இருக்கின்ற நான் இங்கிருந்து உலகத்தை பார்க்கும்போது இன்னும் பல விஷயங்கள் தெரிகின்றன. உள்ளே இறங்கி வந்து உட்கார்ந்து தேங்க்யூ பகவான், திஸ் பெக்கர் இஸ் வெரி ஹாப்பி பகவான், திஸ் பெக்கர் இஸ் வெரி ஹாப்பி. என்ன ஹாப்பி? இந்த பாலகுமாரன் சரியாக வாங்கி கொண்டான். இது நல்ல பாத்திரம், இதை பிச்சையிடுவதற்கு ஏற்ற பாத்திரம், இதை சரியாக புரிந்து கொண்டான். திஸ் பெக்கர் இஸ் வெரி ஹாப்பி. கையை வலிக்கிறதா? எங்கே? மெல்ல அந்த கையை தடவிட்டால், இந்த வலி போகணுமே, இந்த வலி போகணுமே. மனம் அந்த வலி மீது நிற்கிறது. கண் அல்ல, புத்தி அல்ல. புத்திக்கும் உடம்புக்கும் இடையாறும் மனம் அல்ல, குண்டலினி சக்தி அல்ல. எது உயிரோ, எது ஆத்மாவோ, எது ஜீவனோ அது போய் தொடும். வலிக்குதா? அங்கிருந்து பார்வை போகும். பார்வை இங்கிருந்து அல்ல, இங்கிருந்து பார்வை. கண் ஆப்ஜெக்டை பார்க்கிறது. கண்ணை எது பார்க்கிறது? கண்ணை எது பார்க்கிறதோ அது வழியாக ஆப்ஜெக்டை பார்க்கிற போது கண்ணுடைய வேலை பார்ப்பது மட்டுமே. இந்த ஆன்மா உணர்ந்துவிடும். அடடே, இவ்வளோ கஷ்டமா, இத்தனை வேதனையா? ஐ வில் ப்ரே. நான் என்னால் முடிந்தது செய்கிறேன். கை வலியா, நான் தடவி விடுகிறேன் என்று சொல்லலாம். சொல்ல முடியும், சொன்னால் தீரும். அந்த இடத்திற்கு பாலகுமாரனை யோகிராம் சரத்குமார் கொண்டு வந்தார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அது? எங்கே இருக்கிறது இறைவன்? இந்த உயரத்தில். எங்கே வர வேண்டும் அந்த இறைவன்? இந்த ஹிருதய தாமரையில். எப்படி இருப்பேன் நான்? இங்கிருந்து இங்கு வர இவ்வளவுதான், இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். இங்கிருந்து இங்கே வர இந்த டிஸ்டன்ஸ் பார்க்க தெரியாதா? இதை செய்ய தெரியாதா? வேறு என்னென்னமோ செய்திருக்கீங்களே, இது செய்ய தெரியாதா? எங்கே? ஹிருதய கமலத்தில் வா. எங்கிருக்கிறாய்? இங்கிருக்கிறாய். வா 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 வா. எங்கிருந்து கேட்க வேண்டும்? ஹிருதயத்திலிருந்து கேட்க வேண்டும். மூளையிலிருந்து அல்ல, புத்தியிலிருந்து அல்ல. மூளையும் மனசையும் கழட்டி வைத்து விட வேண்டும்.
இவை எதனால் இயங்குகின்றன? உடம்பினால் இயங்குகின்றன. இந்த உடம்பிலே இவைகள் இயங்க என்ன காரணம்? குண்டலினி சக்தி காரணம். எப்படி? மூலாதாரம் உங்களுடைய குழிவிறப்பை ஏற்படுத்தும். சுவாதிஷ்டானம் மலக்கழிவு கொடுக்கும். அடுத்தடுத்தது மணிப்பூரகம் அதனுடைய வேலையை செய்யும். அநாதகம் ஹிருதயத்தையும் நுரையீரலையும் காப்பாற்றும். விசுக்தி தொண்டையை சரி செய்யும். ஆங்கை புத்தியை சரி செய்யும். சகசரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ள வைக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு உடல் ரூபமாக ஏற்பட்டவை. இதை தாண்டி புத்தி இல்லை, மனம் இல்லை, குண்டலினி சக்தி இல்லை, உடம்பு அல்ல. இதை தாண்டி எங்கே இருக்கிறது? உள்ளே ஹிருதயத்திற்கு ஒரு விரல் நுனி தள்ளி ஒரு உயிர் துடி. எப்படியா அதை கண்டுபிடிக்கிறது? பாலகுமாரா, உனக்கு எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் உட்காந்து பீலா விட்டுனுங்கிற. உங்களில் சில பேருக்காவது இது தோன்றியிருக்கும். தோன்றினால்தான் நல்லது. அப்படி தோன்றியவரை நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் சந்தேகம் வந்து விட்டதல்லவா, அது ஒரு நாள் தீர்க்கப்படும். கேள்வி வந்து விட்டதல்லவா, ஒரு நாள் பதில் கிடைக்கும். நண்பர்களே, எப்படி இந்த இடத்திற்கு போவது? முதல் விஷயம், இங்கிருக்கின்ற ராமசாமி, கந்தசாமி, இவர் அவர் எங்கேனும் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எந்த குருவிடமும் போக வேண்டாம். அது பிற்பாடு. நிறைய பேர் கையை இப்படி கட்டிட்டு கோயம்புத்தூர்லேயே பார்த்துருக்கேன். யோகா கற்றுக் கொடுத்தா வயிறு சரியாக இருக்கும், வெளிக்கு நல்லா போவோம், மூச்சு சரியாக இருக்கும், தும்மல் வராது, அவ்வளோதான். அங்கெங்க ஆதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்ற இடத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தனிமையில் இருக்க வேண்டும். நான் மச்சான் எப்படிங்கிற இந்த வாழ்க்கையில் இந்த மச்சான்ற மாதிரி ஒரு சொல்லொடர், அருவருப்பான சொற்றொடர். இவன் அவனை மச்சான்றான், அவன் இவனை மச்சான்றான். எனக்கு ஒரு இடமும் புரியல. நான் வாழ்க்கையில் என்னை எங்கே இருக்கும்போது யாரையும் நான் மச்சான்னு கூப்பிட்டதே இல்லை. அண்ணன் கூப்பிடுவோம், தம்பின்னு கூப்பிடுவோம். இப்போ யாரும் அண்ணன் கூப்பிட்றல, யாரையும் தம்பின்னு கூப்பிடுறோம். எல்லாரையும் மச்சான்னு கூப்பிட்றான். 45 வயசால் 30 வயசால் 15 வயசால் மச்சான்னு கூப்பிடுறான். நண்பர்களே, இந்த தனிமை என்பது ஜனங்களோடு புரண்டு புரண்டு பேசி விதம் விதமாக உளறி தேவையில்லாததை தெரிந்து கொள்ள முற்பட்டு, ஜெயலலிதா அம்மா போயிட்டாங்க, ஆமாம், சசிகலா வந்துடுவான்ற, உனக்கு ஏன்? யாரோ ஆட்சி செய்ய வேண்டும். இல்லை, என் பொறுப்பு அது அல்ல. சரியான இடத்தில் சரியான மனிதரை நான் நிறுத்திவிட்டு தான் போவேன். ட்ரை பண்ணி பாரு. ஒரு சின்ன புல்லு கூட பிடுங்க முடியாது. மிகப்பெரிய ஒரு வட்டம் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அதனுடைய வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. உயர்வதும் தாழ்வதும் அடிபடுவதும் வெற்றி பெற்று வருவதும் அங்கே நடக்கின்ற ஒரு யுத்தம், போர். அதிலே கலந்து கொள்ளாது தனியாக அமைதியாக இருக்க வேண்டும். இன்னொன்று எது அமைதியை கொடுக்கும்? உங்கள் வீட்டு சீரியல் அடித்து கொண்டுடுவேன். என்ன நினச்சிருக்க? கொலை பண்ணிடுவேன். ஒரு நாளை போல காது கொடுக்க இதாக கேட்டு இருக்கணும். இதை கேட்கறதுக்காக வாழ்க்கை? அதுவும் அல்ல. தினத்தந்தி, தினமலர், மாலை மலர் போன்ற பேப்பர்களும் அல்ல. அவர்கள் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னால் உங்களை மயக்க முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகச்செவ்வனை செய்து திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வலையிலே சிக்காது, வாரப்பத்திரிகை வலையிலே சிக்காது. நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டும். தனிமையில் இருக்கின்ற நல்ல நேரம் எது? நான் சொன்னால் உங்களுக்கெல்லாம் கோபம் வருமோ? ஆடா போடா என்று எழுந்து போய் விடுகளோ தெரியாது. ராத்திரி 2 மணிலேருந்து காத்தால் 5 மணி வரைக்கும் தனிமையான நேரம்.
யார் யார் எழுந்து போயீங்கன்னு தெரியல எனக்கு. That's the best time to meditate. இல்லையே தனிமை தானே சொன்னேன், திடீர்னு மெடிடேட்டுங்கிற. அந்த தனிமையில் இருந்து தான் தியானம் ஆரம்பிக்கிறது. தனிமையில் இருக்க உங்கள் மனம் பேச துவங்கும். கண்டமேனிக்கு பேசும், இல்லாத பொருளாதெல்லாம் பேசும், கற்பனை பண்ணும். இப்போ மட்டும் ஒரு 75 லட்சம் ரூபா வந்ததுனாக்கா என்று பேசும். கடைசி வரைக்கும் வராது, அது வேற விஷயம். ஏன்னா 75 லட்ச ரூபா வர சந்தோஷத்தை எல்லாம் இந்த கற்பனையிலேயே அனுபவித்தாகிவிட்டது. கடும் உழைப்பு வராது. எப்படி 75 லட்ச ரூபா வரும்? நண்பர்களே, இந்த கற்பனையை உதறி எது சிந்திக்கிறது, எது யோசிக்கிறது, எது பார்க்கிறது என்று பார்க்கப்படும் பொருளை பார்க்கள். பார்ப்பானை பார். எது பார்க்கிறதோ அதை பார். பார்ப்பானை பார். அந்த பார்ப்பானை பார்க்கிற பொழுது உள்ளே ஒரு திகைப்பு ஏற்படும். காலை 2 to 5 மணி வரை இதற்கு நல்ல நேரம். இது போதுமா? இல்லை, இன்னும் சில பயிற்சிகள் அவசியம். என்ன பயிற்சி? இடது நாசி வழியாக மூச்சு இழுத்து வலது நாசி வழியாக இட்டு, வலது நாசி வழியாக மூச்சு இழுத்து இடது நாசி வழியாக விட்டு ஒரு 10 தடவை பண்ணிங்கன்னா இடுப்பு அப்படி நிற்கும். மண்டைக்குள்ள வேறு விதமான ஒரு தன்மை வரும். உடம்பில் உள்ள இரத்த ஓட்டம் சரியாகும். நுரையீரல் முழுவதும் ஆக்சிஜனை அனுபவித்த சந்தோஷத்தில் இருக்கும். நுரையீரலுக்கு காற்று கொடுத்த சந்தோஷத்தை நீங்கள் செய்து பார்த்து தான் புரிய வேண்டும். முஸ்கு முஸ்கு முஸ்குன்னு நிறைய தின்னும்போது ஆக்சிஜன் உள்ள போல. இப்படி சாப்பிடுவது குறைக்கப்பட வேண்டும். குறைவாக சாப்பிட வேண்டும். 1/4 வயிறு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். அது செரிமானம் ஆன பிறகு மூச்சு பயிற்சி செய்யணும். மூச்சு பயிற்சி செய்த பிறகு சும்மா இருக்கணும். சும்மா இருந்த பிறகு உங்களை கவனிக்க வேண்டும். இந்த மூச்சு பயிற்சி பிறகு சும்மா இருக்கணும்னு மனசு அலையும். அப்படி ஏய் ஏய் வா உள்ள வா உள்ள வா, அங்கே பார் அங்கே பார் என்று சொன்னால் மனதை அங்கு பார்க்க உங்களுக்கு தெரிந்துவிடும். மனதை நீங்கள் அங்கே பார்க்க அந்த இடத்திற்கு போக ஒரு பெரிய திடுக்கடல் ஏற்படும். பேரவஸ்தை அங்கேயே விட்ருவான் நிறைய பேர். ஐயோ இது என்ன வேணாம் நினைக்கிறேங்க, நான் பாடு கொடுத்துருக்கேன் சார், நான் என் ஒய்ஃப் இருக்கா சார் எனக்கு. யாருக்குடா இல்லை? அன்றைய சித்த புருஷர்களெல்லாம் 10 மனைவியோடு இருந்தவர்கள், 12 மனைவியோடு இருந்தவர்கள், 100 கணக்கில் குழந்தை பெற்றவர்கள். ஒரே ஒரு பொண்டாட்டி விஷயம் இத்தனை அழுகழற. உங்களுடைய மூச்சு சுவாசம் ஒருமைப்பட்டு மனம் அமைதியாகி அந்த மனம் இருதயத்திற்கு அருகே இருக்கின்ற அந்த இடத்தை கவனித்ததென்றால், இதை நான் சொல்லியிருக்கக்கூடாது, இருதயத்துக்கு அருகே இருக்குன்னு சொல்லியிருக்கக்கூடாது, நீங்களாக தெரிஞ்சுக்கணும். நான் பாலகுமாரன் இப்படியா சொல்கிறேன்? நான் பாலகுமாரன் வயிற்றிலே கை வச்சுக்கிறேன், நான் பாலகுமாரன் தொடையா தட்டுறேன், நான் பாலகுமாரன் கழுத்திலே வச்சுருக்கேன், நான் பாலகுமாரன். இங்கே கூட கை போலையே, இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், ஆனாலும் இங்கே தான் கை போகுது. இங்கே இல்லை, இது ஹிருதயம், கோஷம், லப்பர், புஃப் 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 புஃப். இந்த 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 அமைப்பை கொஞ்சம் கொஞ்சம் மா காபி சூடா தாய, இதை திறந்து வைக்கூடாதா? சூடாய் காபி காபி கொண்டு எடுத்துக்கோ, எடுத்து. இங்கே தான் இருக்கு, நான் இங்கே தான் இருக்கேன். நீங்கள் எங்கே போனாலும்
நான் என்பதை நீங்கள் நெற்றிக்கு நடுவேயோ தொண்டைக்குழியிலேயோ வேறெங்கும் கண்டுபிடிக்க முடியாது. சித்தர்களிடம் ஒரு விஷயம் இருக்கிறது. உச்சியிலிருந்து உள்நாக்கு வரை இருக்கின்ற பாதை. மூச்சு செய்ய செய்ய உங்கள் மனம் அங்கே போகும். அந்த இடம் உச்சியிலிருந்து அந்த ரோட்டு அடிக்கும். டடக் 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 10 தடவைக்கு மேலே 20 தடவை செய்தால் இன்னும் வேகமாக அடிக்கும். 50 தடவை செய்தால் ரொம்ப வேகமாக அடிக்கும். 50 தடவை நாடி சுற்றி செய்ய முடியும் என்றால் நீங்கள் சாதகர். உங்களால் சாதனை புரிய முடியும். சாதனை செய்வதற்கு பிறந்திருக்கின்ற சாதகர். 50 முறை நாடி சுற்றி. இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். 1, இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். 2. இப்படி 50 முறை செய்ய முடியும் என்றார். இல்லை சார், ஆஃபீஸ்லாம் இருக்கு. போ, நரகத்தில் உடன்று கிட. என்ன தலையெழுத்து? இதனால்தான் என் குருநாதர் போன்ற சித்த புருஷர்கள் சொல்கிறார்கள், தலையெழுத்து இருந்தால்தான் இது கிடைக்கும். பால்குமார், இட்ஸ் நாட் டுடே சஃபா, லாங் லாங் பிஃபோர். போன ஜென்மத்து தொடர்பு, போன ஜென்மத்தில் இயங்கிய இயக்கம் இந்த அநாதகம் திறந்திருக்கிறது. எந்த ஜென்மத்திலேயோ உங்கள் புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த கூட்டத்திலே வந்து உட்கார முடியும், இது கேட்க முடியும். எப்போதோ ஒரு முறை இதை கேட்டால் போயிட்டு, விட்டால் அடுத்த ஜென்மம்தான். எப்போதோ ஒரு முறை இது கேட்க கிடைக்கும், பிடித்து கொண்டால் போயிட்டு, விட்டால் அடுத்த ஜென்மம்தான். இன்னைக்கு ஸ்லிப்பாச்சுன்னா அடுத்த ஜென்மத்தில் தான் இந்த நாடி சுற்றி ஹிருதயத்தை பார்ப்பது, அது இதெல்லாம் உங்களுக்கு கேட்க கிடைக்கும். நம்ம சார்ந்த போய் கேட்டு நம்ம மாமா நமிதா போய் பார்க்கலாம். பாவம் நண்பர்களே, உங்களுக்கு சினிமா தெரியாது, எனக்கு தெரியும். நான் சினிமாக்காரன். ஜட்டி பிராவோட 25 பேர் நிற்பாங்க. இந்த அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, அந்த அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, இந்த அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இந்த அரத கூத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பண்ணும்போதே கேள்வி இருந்தது, ஐயோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் என்ற கேள்வி இருந்தது. நல்ல வேளையாக அந்த இடத்திலிருந்து உதறி என்னுடைய யோகிராம் சுரத்குமாரிடம் வந்து சேர்ந்தேன். பால்குமார், யூ ஆர் மை பென். யூ ஹவ் டு ரைட் பாகவதம், யூ ஹவ் டு ரைட் மகாபாரதம், யூ ஹவ் டு ரைட் ராமாயணம். இதை செய்வதென்றால் நான் சினிமாவில் இருக்க முடியுமா? சினிமாவில் இருந்தால் இதை எழுத முடியுமா? நான் காசு சம்பாதிப்பேன், பெரிய பங்களா கட்டியிருப்பேன். இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிம்மதி, இன்றைக்கு இருக்கின்ற சந்தோஷி, இன்றைக்கு இருக்கின்ற இந்த முகம் அன்றைக்கு இருக்காது. செத்து போயிருக்கும் முகம். காசு இருக்கும், முகம் செத்து போயிருக்கும். வாய் நிறைய பொய்கள், புகழுரைகள் என்று போயிருக்கும். நண்பர்களே, சத்தியத்தோடு வாழ்தல் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. சத்தியத்தோடு வாழ்தல். எது பேசினாலும் சத்தியமாக பேசுறது. ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக சொல்கிறது, ஏமாத்துறது இல்லை. என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கறது இல்லை. நீ கொடுத்தா கொடுக்காட்டிப்போம், அப்படிதான். கொடுத்தா கொடுக்காட்டிப்போம். நீ கொடுத்தாலும் உண்டு, கொடுக்காது போனாலும் உண்டு என்ற தெளிவு இருக்கும், என்ற திமிரு இருக்கும். ஆனால் என்ன எனக்கு வர வேண்டுமோ அது வந்தே தீரும். பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்கே, வந்துடும். இந்த கதை எழுத முடியலையே, எழுதிடலாம். இந்த கோவிலுக்கு போனால் தரிசனம் கிடைக்குமா? வாசப்படியிலேருந்து உள்ள வரைக்கும் கழுத்தில் அங்கவஸ்திரம் போட்டு கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை விந்தைகள் நிறைந்தது. அதற்கு காரணம் யோகிராம் சுரத்குமார். மிகப்பெரிய கோவிலிலே, வைணவ கோவிலிலே, தொட முடியாத ஒரு கோவிலிலே, வைணவர்களே உள்ளே போக முடியாத கருவறையில் நான் உள்ளே புகுந்து பாதாதி கேசம் தொட்டு நமஸ்கரித்திருக்கிறேன்.
நீண்ட நெடி அப்படி தடவிருக்கேன். சரி, பாலகுமாரனுக்கு இங்கே ஏதோ பெயர், தெரு முழுவதும் போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள், அந்த முகம் பதிந்திருக்கிறது, இவனை உள்ளே கூப்பிட்டு வரலாம் என்று ஒரு சிவாச்சாரியார் நினைக்கலாம். எங்கோ கர்நாடகத்தில் படியேற மூகாம்பிகை கோவிலுக்கு போக அங்கிருந்து மேலே இருந்து ஒரு ஆள் கூப்பிடுகிறார். That white beard man, அம்மா wants to see you. அவன் கூப்பிடல. That white beard man, அம்மா wants to see you. It's an instruction. கூட்டத்தை தள்ளிண்டு முன்னாடி போய் நின்னா 3 படி ஏறி ஒரு இடத்துல நின்று அதுக்குன்னு உள்ளே போய் அங்கிருந்து மூகாம்பிகை தரிசனம். கர்நாடகத்தில் பாலகுமாரன் யார் என்று தெரியாது. எது இழுத்தது? எவனொருவன் தன்னை அறிகிறானோ அவன் எல்லா இடங்களிலும் கௌரவப்படுத்தப்படுகிறான். எவனொருவன் தன்னை அறிகிறானோ அவன் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்கிறான். அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். எவனொருவன் தன்னை அறிகிறானோ அவன் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வர வைக்கிறான். ஏனெனில் எல்லோரும் சாக பயந்துதான் சாகிறார்கள். எல்லோரும் சாக பயந்துதான் சாகிறார்கள். அந்த இடம் தாண்டணும்னா, அதற்கு பயப்படாமல் இருக்கணும்னா, இந்த ஈடுபாடு பாலகுமாரனுக்கு எப்படி வந்தது? அவன் பர்ச்சேஸ் ஆஃபீஸர். அவன் எப்படி லஞ்சம் கொடுக்கணும்னு தெரியும், எப்படி லஞ்சம் வாங்கணும்னு தெரியும், லஞ்சம் கொடுக்குற படத்தில் எப்படி கட்டிங் எடுத்துக்கிறதுன்னு தெரியும். இவ்வளோ லஞ்சம் கொடுத்தேன்னு அவனை ரசீதா கொடுப்பான். 10,000 ரூபா லஞ்சம் கேட்டான், கொடுத்துட்டேன். சரி, வேலை நடந்தோன்னா வேலை நடந்தது, நான் கொடுத்த 5,000 ரூபா, 5,000 ரூபா வீடு கட்டணுன்ட்டேன். ஃப்ராடுலண்ட் கணக்கு, உலகத்தினுடைய திருட்டுத்தனங்கள் அத்தனையும் அழகாக கற்றவன். இவை அத்தனையும் முதிர்ந்து போய்விட்டன. இந்த ஈடுபாடு எப்படி வந்தது? எனக்கு மட்டும் இல்லை, என் குழந்தைகளுக்கும் வந்துவிட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மெரினா கடற்கரையிலே காவிரி நீருக்காக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக என் மகளோடு போனேன். பல பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க. என்ன வாங்கினாங்க? பாலகுமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார்? என்னுடைய டாக்டர் கௌரி. ஹாய் கௌரி, நீயும் கதை எழுதுறியா? இல்லை. எழுத வேண்டாமா? அப்பா கதை எழுதுனா நீங்கள் எழுத வேண்டாமா? இல்லை, அவருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அப்படியா? என்ன மார்க்கு? நல்ல மார்க். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாளைக்கு வந்து பாரு. நானே இப்போ கூப்பிட்டுறேன், டாக்டர் ஸ்ரீ கௌரி. ஓகே, சந்தோஷமா? டாக்டர் ஸ்ரீ கௌரி, போயிட்டு வா, நாளைக்கு வந்து பாரு. ஆனால் நாளைக்கு அவர்கள் அந்த ஒரு நாள் பட்டினி இருந்தனுடைய விளைவாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் 3 நாள் கழித்து வரும்படியாக சொன்னார்கள். நான் அந்த 3 நாள் நடுவே திருவண்ணாமலை போனேன். கௌரி, டு யூ வாண்ட் டு பி a doctor? As per your wish, Bhagavan. No, you want to be a doctor. If you wish, Bhagavan, I'll become a doctor. It's up to you, Bhagavan. Do you like? No, it's up to you, Bhagavan. It's your wish, is my wish. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்ற, கேளு டாக்டர் ஆகணும்னு கேளு. முடியாது. It's your wish, Bhagavan. Gauri, it is better not to be a doctor. Gauri, it is better not to become a doctor. Be a good housewife. பாட்டு பாட முடியாது, மத்தியானம் தூங்க முடியாது. It's a hard life for a woman. Be a housewife. Yes, Bhagavan. உட்டியே, கைக்கு கிடைச்சது உட்டியே. உனக்கு தெரியாதடா கைக்கு என்ன கிடைச்சதுன்னு. ஒரு முதல்வர் டாக்டர் கௌரி என்று அழைத்த பிறகு நாங்கள் போகாதிருந்து விட்டோம். என் குழந்தையை கொண்டாடாமல் நான் என்ன பண்ணுவேன்? என்ன அற்புதமான மகள்,
சூர்யாவை மடியில் படுத்து வச்சுட்டு தட்டி தூங்க பண்ணுவார். சூர்யா எழுந்து நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னுவான். ஒரு முறை இல்லை, பல முறை சூர்யா அவர் மடியிலே தான் தூங்குவான். நானும் அவருக்கு அருகே படுத்துக்கொண்டு தூங்கியிருக்கிறேன். எனக்கு திண்டு போட்டால் திண்டுல கால் போட்டு தூங்குறது பழக்கம். இது அங்கே போய் எனக்கு வருமா? கால் போடுறதுக்கு துண்டு இல்லை. அவர் பக்கத்தில் படுத்திருந்தார், அவர் மேலே காலை போட்டு பட்டிட்டு படுத்தினார். ஜெயராமன் தலையில் வச்சுக்கிறான், மகா பாவி, இப்போ அவர் மேலே காலை போட்டு தூங்குறேடா.